அத்தியாயம் 39. யதார்த்தமாக பின்னே திரும்பிய துளசி அங்கு அமர்ந்திருந்த அவளின் அம்மா அப்பாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள். அம்மா, நீங்க எப்படி இங்க என அதே அதிர்ச்சி மாறாமல் கேட்டு வைத்தாள். அவள் அம்மாவுக்கு மகளிடம் பேசவே குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அவள் எத்தனையோ முறை எடுத்து சொல்லியிருந்தாள், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை என்று. ஆனால் இவர்தான் நம்ப மறுத்துவிட்டார். இப்பொழுதுதான் ஜெகனின் உண்மை முகம் தெரிந்து கொண்டார் அவர். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தால் மகளின் வாழ்க்கையை நினைத்து பார்க்க கூட அவருக்கு கஷ்டமாக இருந்தது. நல்ல வேளை, கடவுள் போல தீரன் வந்தான். அங்கிருந்த அடிகள் ஒருவனிடம் போனை திருடி தீரனுக்கு அழைத்த துளசி அம்மாதான் தங்களை மீட்டுச் செல்லுமாறும், துளசியை கல்யாணம் செய்ய நீங்கள்தான் தகுதியானவர் என்றும் மன்றாடினார். ஆனால் அவருக்கே தெரியாத விஷயம் ஒன்று, அவன் அதற்கு முன்னரே மண்டபத்திற்கு வந்துவிட்டான் என்பதையும், அவர் சொல்லாவிட்டாலும் அவன் நிச்சயம் துளசியை அழைத்து சென்றிருப்பான் என்பதையும். தீரன் வண்டி நேராக ஒரு கோவில் முன்னே சென்று நின்றது. அவர்களுக்கு முன்பே மித்து மற்றும் ஏட்டு இன்னும் சிலர் அங்கு கையில் மாலை மற்றும் தாலியுடன் காத்திருந்தார்கள். ஏற்கனவே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் காக்கி என ஆச்சரியம் கொண்டாள் துளசி. அதற்கும் தீரனிடமிருந்து சிறு புன்னகை மட்டுமே வந்தது. கல்லூனி மங்க என சிரித்து கொண்டாள் துளசி. ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டான் போலும். எல்லாம் அங்கு தயாராக இருந்தது. ஐயர் முதற்கொண்டு விக்ரம் கூட அங்கு காத்திருந்தான். அனைவரின் முன்னிலையிலும் துளசியின் பெற்றோர் சம்மதத்துடனும் பெண்ணவள் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டான் தீரன். கல்யாணம் முடிந்ததுமே துளசியை மட்டுமல்லாமல் அவள் குடும்பத்தினரையும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் மிக தொலைவில் தங்க வைத்து விட்டான். நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன் என துளசிதான் அடம் பிடித்து விட்டாள். அவளை அங்கிருந்து அனுப்பி வைப்பதற்குள் அவனுக்கு பெரிய பாடாகி போனது. மேடமை ஏன் அனுப்பி வைக்கிறீங்க சார்? மேடம் உங்க கூடவே இருக்கட்டுமே என மித்து கூட அவளுக்காக பரிந்து பேசிக்கொண்டு வந்தான். இல்ல மித்து, ஏற்கனவே அந்த ஜெகன் கல்யாணம் நின்னு போனதால கொள்ள வெறியில இருப்பான். இப்ப துளசியும் சரி, அவ குடும்பமும் சரி, எங்க இருந்தா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. கொஞ்ச நாள் அவங்க தள்ளி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அது மட்டும் இல்ல, துளசி இங்க இருந்தா அவ எப்படி இருப்பாளோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் நம்மளால இந்த கேஸ்ல கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. இப்பவே துளசி மேடம தள்ளி வைக்கிறீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்களே சார். இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். முதல்ல நம்ம அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஜெகனை ஒரு வழி பண்ணணும். அப்புறம்தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் என்றான் யோசனையாய். எதுக்காக கேஸ்ல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க என மித்து தனது சந்தேகத்தை கேட்டு வைத்தான். இல்ல மித்து, நம்ம அந்த கேஸ்ல இருக்கோம்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. கேஸ்ல இருந்துதான் சால்வ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கேஸ்ல இருந்து விலகி இருந்தா கூட நம்ம அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். தீரன் சொன்னது போலவே துளசி மற்றும் அவள் குடும்பத்தினரை வெகு தொலைவில் யாருக்கும் தெரியாத இடத்தில் தங்க வைத்து விட்டான் தீரன். பாவம் துளசிதான் அழுது புலம்பி விட்டாள். அவளை சரி செய்து அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்த தீரன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். தலை வலிப்பது போல் இருந்தது. சூடாக டீ அருந்தினால் நன்றாக இருக்கும் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரம், சார் என ஓடி வந்தான் மித்து. தீரன் பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தான். ஏண்டா, எனக்கு என்னமோ துளசி என்னோட பொண்டாட்டி மாதிரி தெரியல. நீதான் என்னோட பொண்டாட்டி மாதிரி தெரியுது. கல்யாணம் ஆன பொண்டாட்டிய கூட அடுத்த நாள் வெளியூர் அனுப்பி வச்சிட்டேன். ஆனா நீதாண்டா என்னமோ என்னோட பொண்டாட்டி மாதிரி என் பக்கத்திலேயே வந்து நின்னுட்டு இருக்க என பதறிக்கொண்டு எழுந்து நின்றான். சார், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அது சரியான்னு தெரியல. ஆனா அது சரியா இருக்கும்னு தோணுது. நீங்க இத பார்த்தே ஆகணும் என ஒற்றை காலில் நின்றான் மித்து. தலை வலிக்குதுடா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. நானே என் பொண்டாட்டிய அனுப்பி வச்ச சோகத்துல இருக்கேன் என சிரித்து கொண்டான் தீரன். ஐயோ சார், நான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொன்னா நீங்க கண்டிப்பா அதிர்ச்சி ஆகிடுவீங்க
அது பெரிய விஷயம்னு எனக்கு தோணுது. ஆனா அது சரியா இருக்குமான்னு தெரியல. உனக்கே டவுட்டா இருக்குன்னா நிச்சயமா அது சரியாதான் இருக்கும். நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லு. சரியா தப்பான்னு நான் சொல்றேன் என மீண்டும் இருக்கையில் அமர்ந்தான் தீரன். மித்து சில புகைப்படங்களை தீரன் முன்னே எடுத்து போட்டான். அதில் கொலை செய்தவர்களின் படமும் கொலை செய்யப்பட்ட ஆயுதமும் தனித்தனி புகைப்படமாக இருந்தது. இதை உற்று கவனித்தான் தீரன். இதுல என்னடா இருக்கு? இதுல என்ன சந்தேகம் உனக்கு என திருப்பி கேட்டான். நான் உங்களை கொஞ்சம் பிஸ்தான்னு நினைச்சேன் சார் என சிரித்து கொண்டான் மித்து. சரி, அசிங்கப்படுத்தாத. என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லு என நெற்றியை நீவிக்கொண்டான். சார், நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் கொலை செஞ்சவங்களையும் கொலை செஞ்ச நாள் இப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம இதுல இன்னொரு முக்கியமான க்ளூ இருக்கு. கொலை செய்யப்பட்டவங்க கொலை செஞ்ச அந்த ஆயுதம். தீரனும் இப்பொழுதுதான் அதை உற்று கவனித்தான். கொலை செய்யப்பட்ட ஆயுதம் அனைத்துமே விளையாட்டு சம்பந்தமான பொருட்கள். எடை தூக்குறது, வில்லு, அம்பு, ஸ்கேட்டிங் போர்டுன்னு எல்லாமே ஒரு விளையாட்டு சம்பந்தமான பொருள் தான் சார். அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது என தனது யூகத்தை சொன்னான். தீரன் மித்துவை மெச்சும் பார்வை பார்த்தான். பரவாயில்லையே, ட்ரைனிங்ல நம்பர் 1 வந்ததுக்கு இப்பதான் உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க என சிரித்து கொண்டான் தீரன். விளையாட்டு பொருளாலேயே ஒருத்தனால எந்த அளவுக்கு கொல்ல முடியுமா? அப்போ எந்த அளவு அவன் மனசுல வெஞ்சன்ஸ் இருக்கணும், பழிவாங்கும் உணர்வு இருக்கணும். கண்டிப்பா கொலையாளி கொலை செய்யப்பட்டவங்களால பயங்கரமா பாதிக்கப்பட்டவனா இருக்கணும். அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு அந்த பொருளையே வச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த 3 கொலைகளையும் தனியான இடத்துல வச்சு கொலை செஞ்சிருக்கான். ஆனா 4வது நடந்த கொலை அப்படி கிடையாது. அத்தனை பேர் இருக்கும்போது அவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். செத்துப்போன விளையாட்டுத்துறை அமைச்சரோட உடம்புல 30க்கும் மேல அதிகமான அம்பு எய்யப்பட்டிருக்கு. அதுவும் அவருக்கு எந்த இடத்துல எரிஞ்சா அதிகமான வலி இருக்குமோ அந்த இடத்துல குறிபார்த்து எரிஞ்சிருக்கான். நிச்சயமா அதுக்கு அவன் அதிகமா முயற்சி பண்ணிருக்கணும். இல்லைன்னா அவன் அம்பு எறிய தெரிஞ்ச ஆளா இருந்திருக்கணும் என தன்னுடைய கணிப்பை சொன்னான் மித்து. அத்தியாயம் 40. என்னதான் வேலை முக்கியம் என்று தீரன் வெறித்தனமாய் சுற்றி கொண்டிருந்தாலும் தன் அவளிடம் பேசாமல் அவனுக்கு என்னவோ செய்தது. அன்று அவள் அழுததை கூட கண்டு கொள்ளாமல் சிறு குழந்தையை பள்ளிக்கு அனுப்பி வைப்பது போல் அனுப்பி வைத்து விட்டான் ஊருக்கு. ஆனால் துளசியை பார்க்காமல் அவளுடன் பேசாமல் ஒரு வேளையும் ஓடவில்லை தீரனுக்கு. துளசிக்கு அவன் மீது கோபம். எத்தனை போராட்டங்களுக்கு பின் இருவருக்கும் கல்யாணம் நடந்தது. ஒழுங்காக காதலிக்கவில்லை. சரி, கல்யாணமானதும் கணவனுடன் இருக்கலாம் என்று மனதுக்குள் 1000 ஆசைகள் வைத்திருந்தாள். ஆனால் அவனை இப்படி அவசரமாக அனுப்பி வைத்தது அவளுக்கு வருத்தம் அளித்தது. துளசியுடன் போன் பேச வேண்டும் என்று தீரனும் பலமுறை முயற்சி செய்து விட்டான். ஆனால் அவள்தான் அவன் போனை எடுக்க மறுத்தாள். ஏண்டி, மாப்பிள்ள போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறியா? உனக்கு என்னடி பிரச்சனை என்று அவள் அன்னை வந்து போனை நீட்டினார். இந்தா, மாப்பிள்ள லைன்ல இருக்காரு, என்னன்னு கேளு. எனக்கு யாரு கூடயும் பேச விருப்பம் இல்ல என அந்த போனை வாங்கி கட் பண்ணி விட்டாள் துளசி. ஏண்டி, எம்புட்ட ஆசையா பேசணும்னு போன் போட்டாரு, எதுக்கடி கட் பண்ண? கொழுப்பு கூடி போச்சா உனக்கு? அவள் அன்னை மிரட்டலுடன் கேட்டார். ஆமா, கூடிதான் போச்சு. அம்புட்ட ஆசை இருக்கிறவரு எதுக்கு கழுத்துல கட்டின தாலிகோட ஈரம் காயறதுக்குள்ள அவசரமா அனுப்பி வைக்கணும்? அவருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வராம போமா என்று கதவை அடித்து சாத்தினாள். ஆனாலும் உனக்கு இம்புட்டு வீம்பு ஆகாதடி. அவள் அன்னை கதவுக்கு அந்த பக்கம் நின்று கத்தினார். ஹா, போலீஸ்காரன் பொண்டாட்டியல, இந்த வீம்பு கூட இல்லைன்னா எப்படி? இந்த பக்கம் கத்திக் கொண்டவள் துவைத்த துணிகளை மடிக்க அமர்ந்தாள். காதல் ஏக்கம் அவளை வாட்டி வதைத்தது. அவள் பெரிதாய் என்ன ஆசைப்பட்டு விட்டாள்? கட்டியவனுடன் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்பது தவறா? நான் தேடி தேடி போறதாலதான் இந்த மனுஷனுக்கு என் அருமை தெரியல. நான் தான் வேணும்னு எம்புட்டு பேரு என் பின்னாடி சுத்துனாங்க தெரியுமா? ஆனா ஏன் மனசு இந்த காக்கி கிட்ட தானே மாட்டிக்கிச்சு. இப்போ கூட
நான் தான் ஒத்தையில புலம்பிட்டு இருக்கேன். அவரு ரவுடியை தேடி சுத்திட்டு இருப்பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். பொண்டாட்டின்னு இந்த பக்கம் வரட்டும். அப்போ இருக்கு. தனியே புலம்பிக் கொண்டவளுக்கு உள்ளுக்குள் அத்தனை காதல். அதை எப்படி காட்டுவது என தெரியாமல் தான் இத்தனை புலம்பல். மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இந்த அம்மாவுக்கு எவ்ளோ டைம் சொன்னாலும் புரியாது. நல்லா வாங்கி விடுறேன் என்று முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகியவள் கத்தியபடி கதவை திறந்தாள். நான் தான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா என பட்டாசு போல் கத்தியவள் அப்படியே ஸ்டக்காகி போய் நின்றாள். எதிரே நின்றவனை கண்டு அவள் முன்னே வழக்கமான காக்கி உடை இல்லாமல் ஒயிட் அண்ட் பிளாக் ஃபார்மல் உடைகள் மேன்லி லுக்கில் நின்ற தீரனை கண்டதும் அவள் வார்த்தைகள் வெளியே வர மறுத்தது. ஒருவேளை இது கனவாக இருக்குமோ என்று நினைத்தாள். தன் கைகளில் கிள்ளி பார்த்தாள். ஆ வலித்தது அவளுக்கு. அவன்தான், அவனேதான். கட்டி அணைக்க சொல்லி மனம் சொன்னாலும் கோவம் கதவை சாத்த சொன்னது. உதட்டை சுளித்தவள் அவன் முகம் பாராமல் கதவை சாத்த போனாள். ஆனால் அதற்கு அவன் விட வேண்டுமே. அந்த வேம்புக்காரி அப்படித்தான் செய்வாள் என்று முன்பே அறிந்தவன் கதவை சாத்த விடாமல் உள்ளே வந்தான். யோ, என்னையா பண்ற? முதல்ல வெளியே போய்யா. கோவத்தில் கத்தியவள் அவனை வெளியே தள்ள நினைத்தாள். ஆனால் அவனை அசைக்க கூட முடியவில்லை அவளால். தீரன் அப்படியே அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கட்டிலில் விழுந்தான். யோ, விடியா. இப்போ நீ விடலன்னு வை. அவனை மிரட்டினாள். என்னடி பண்ணுவ? அவனிடம் குறும்பு. சத்தம் போட்டு கத்துவேன். ஓஹோ, ஒரு குறும்பு அவனிடம். விடியா, இல்லைன்னா கத்துவேன். சரி, கத்து. கத்துனா உன் மானம்தான் போகும். போனா போயிட்டு போகுது. போனா போகட்டுமா? நிஜமா கத்திருவேன். கத்துடி. மா மா சத்தமே இல்லாமல் ஹஸ்கி வாய்ஸில் கத்தினாள். அவள் கத்தியது அந்த அறையை தாண்டி கூட சென்றிருக்க வாய்ப்பில்லை. என்னடி இது? இப்படி கத்துனா எப்படி கேட்கும்? இரு, நான் கத்துறேன் என்று சத்தம் போட்டு கத்தினான் தீரன். மாமா, அத்த என்று அவன் சத்தமாய் கத்த பட்டென்று அவன் வாயை பொத்தினாள் துளசி. யோ, லூசாயா நீ? அவங்களுக்கு கேட்க போகுதியா? கேட்கட்டுமே. அவன் குறும்பாக பார்த்தான். கேட்கட்டுமா? மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. எப்படி? ஹா, அவங்கதான் இங்க இல்லையே. என் மாமா மாமி டீசன்ட்பா. நான் வந்ததுமே நமக்கு இடம் கொடுத்து அவுட்டிங் போயிட்டாங்க என்று கண்ணடித்து சொன்னான். அவள் செல்லமாய் முறைத்துவிட்டு அவனிடம் இருந்து விலகி செல்ல நினைத்தாள். ஆனால் அவள் சிறைப்பட்டிருப்பது தீரனிடம். அத்தனை எளிதில் மேல முடியுமா என்ன? விடியா, நான் போகணும். அவன் முகம் பார்க்காமல் சொன்னாள். ரொம்ப கோவமாடி? பொல்லாத அக்கறை. விடியா என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லுடி என்று அவள் இடையில் இறுக்கம் கொடுத்தான் தீரன். என்னதான் உள்ளே கோபமும் வீராப்பும் இருந்தாலும் கூட அவன் கைப்பட்டதும் பெண்ணவள் மனம் சர்க்கரை பாகாய் கரைய துவங்கியது. அதெல்லாம் பார்க்க முடியாது, விடியா என்றாள் இப்பொழுது கொஞ்சம் தடுமாறி. ஏய் சோடாபுட்டி என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். அவளுக்கு கோபம் மொத்தமாய் கரைந்தது. கண்ணீர் எட்டி பார்த்தது. துடித்து போனான் அவன். ஏய் மீடியா, என்னடி ஆச்சு? என் மேல உனக்கு காதலே இல்ல. வேண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதுதான் உடனே அனுப்பி வச்சியா? சிறு பிள்ளை போல் மூக்கை உறிஞ்சினாள். அவனிடம் மட்டும்தான் மெஞ்சியும் போகிறாள், குழந்தையும் ஆகிறாள். நான் வேண்டா வெறுப்பாதான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறியா? துளசி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் அத்தனை காதல், அத்தனை ஏக்கம். கல்யாணம் ஆன பொண்டாட்டிய தள்ளி வச்சுட்டு நான் படுற பாடு கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். எங்க பார்த்தாலும் நீ தாண்டி தெரிகிற. உன்னை அவ்வளோ பிடிக்கும்டி. அப்புறம் ஏயா விளக்கி வச்ச? உனக்கு ஆபத்து வந்துருன்னு தாண்டி. இப்ப நான் ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்கேன். அதை முடிக்காம என்னால எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஜெகனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்க முடியாதடி. இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ தள்ளி இருக்கிறது தாண்டி நல்லது. அவளுக்கும் புரிந்தது. ஆனால் அவனை பார்க்காமல் இருப்பது வேதனையாக இருந்தது.
இன்னும் எவ்ளோ நாள் ஆகும்? அவன் மார்பில் முகம் புதைத்தபடி கேட்டாள். தெரியல. ஆனா சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போவேன். ம். மனமே இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். தீரன் பெண் அவளின் செவ்விதழில் முத்தம் வைத்து மெல்ல மெல்ல அவள் இதழில் தேன் பருகினான். அவளை விட்டு செல்ல அவனுக்கு மனமே இல்லை. கொஞ்ச நேரம் அவளுடன் செலவழித்தவனுக்கு கடமை அழைத்தது. அதனால் மனமே இல்லாமல் அவளை பிரிந்து சென்றான். அத்தியாயம் 41. ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு கையால் போனை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் விக்ரம். என்ன தீரா, ஏதோ முக்கியமா பேசணும்னு வர சொன்ன என போனில் தீரனிடம் பேசிக்கொண்டே காரை இயக்கினான் விக்ரம். ஆமா விக்ரம், உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமா வா என மறுபக்கம் தீரன் பேசுவது விக்ரமுக்கு நன்றாக கேட்டது. தீரன் சொல்லிய இடத்திற்கும் விக்ரம் சரியாக வந்து சேர்ந்தான். விக்ரமிற்காகவே தீரன் மற்றும் மித்து இருவரும் அந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகை ஒன்றை சிந்தியபடி காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கிய விக்ரம் அவர்களை நோக்கி நடந்து சென்றான். விக்ரம் முன்னே நடந்தான். அவனைத் தொடர்ந்து பின்னே தீரன் மற்றும் மித்து நடந்தார்கள். தீரன் மித்துவுக்கு கஞ்சாடை காட்டினான். மித்துவும் அதை புரிந்து கொண்டு கையில் வைத்திருந்த கட்டை எடுத்து முன்னே நடந்த விக்ரமின் தலையில் ஓங்கி அடித்தான். இதை எதிர்பாராத விக்ரம் அப்படியே மயங்கி சரிந்தான். சிறிது நேரம் கழித்து விக்ரம் கண்முழித்த போது அவன் ஒரு மேஜையில் கை கால்கள் கட்டிய நிலையில் அமர்ந்திருந்தான். விக்ரம் முன்னே இரு நாற்காலிகள் தீரன் மற்றும் மித்து இருவரும் அமர்ந்திருந்தார்கள். டேய், என்னடா இது? எதுக்குடா இப்படி என்னைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? எதுவும் பிராங்க் பண்றீங்களா? என்ன எளவடா பண்றீங்க என கத்திக் விக்ரம். தீரன் தன் கையில் வைத்திருந்த விக்ரமின் தங்கச் செயினை அவன் முன்னே தூக்கி போட்டான். அந்த செயினை பார்த்ததும் விக்ரம் முகம் மாறியது. ஏண்டா இப்படி பண்ண என மெல்லிய குரலில் ஏமாற்றத்துடன் கேட்டான். நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே என விக்ரம் தலையை அசைத்தான். பொய் பேசாத விக்ரம், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீதானே அந்த 4 பேரையும் கொன்னது. எதுக்கு இப்படி பண்ண என வருத்தத்துடன் கேட்டான். என்னடா உளறிட்டு இருக்க? நான் எதுக்கு கொலை பண்ணணும்? எனக்கும் அந்த 4 பேருக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதையுமே பண்ணல என மறுத்துவிட்டான். அதுதான் நானும் கேக்குறேன். நீ எதுக்காக கொலை பண்ணணும்? அன்னைக்கு அந்த கூட்டத்துல நான் உன்னைய பார்த்தேன். அது மட்டும் இல்லாம சிஎம் பக்கத்துல தான் உன்னோட இந்த செயின் கடந்தது. அப்போ சிஎம் மிரட்டிட்டு போனது நீதான். அது மட்டும் இல்ல, உன்னோட வாய்ஸ் ரெக்கார்டர நாங்க சிஎம் கிட்ட போட்டு காட்டணும். அப்போ சிஎம் சொல்லிட்டாரு, அவர் அன்னைக்கு மிரட்டின அதே குரலும் உன்னோட குரலும் ஒண்ணுதான்னு. டேய், உனக்கு ஆள் கிடைக்கலன்னா என்ன புடிச்சு உள்ள போட பாக்குறியா? நான் அந்த கொலைய பண்ணவே இல்ல. ஏன் இப்படி என் மேல பொய்யா புகார் சொல்ற என விக்ரம் சற்று கோபத்துடன் கேட்டான். என் நண்பன் மேல பொய்யா புகார் சொல்ல எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் நீ அந்த கொலைய பண்ணணும்? நான் கேமரால செக் பண்ணும் போது அந்த அம்பு வந்த பக்கம்தான் நீ சரியா நின்னுட்டு இருந்த. எதுக்கு இந்த கொலைய பண்ணுன? என்ன வேணும் உனக்கு? இல்ல உனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? அவங்கதான் உன்னை இந்த மாதிரி செய்ய சொல்றாங்களா? எதுனாலும் பரவாயில்ல, உண்மைய சொல்லு விக்ரம் என தீரன் எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டான். நான் தான் கொலை பண்ணேன்னு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதை வச்சு இப்போ நீ என்ன விசாரிச்சிட்டு இருக்க? எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தரை விசாரிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என சீற்றமாய் கேட்டான் விக்ரம். என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் விக்ரம், நீதான் இந்த கொலைய பண்ணேன்னு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட தப்பா மாத்தி கொடுத்திருக்க. கொலை நடந்த இடத்துல நீ இருந்திருக்க. சிஎம் பக்கத்துல நீ போயிருக்க. அங்கதான் உன்னோட செயின் கண்டுபிடிச்சு எடுத்தேன். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நடந்த எல்லா கொலைகளுமே எந்த இடத்துல அடிச்சா அவங்களுக்கு அதிகமா வலிக்குமோ அத பார்த்து பார்த்து தான் கொலை பண்ணியிருக்க. அப்படி ஒரு கொலைய கண்டிப்பா ஒரு டாக்டரால தான் பண்ண முடியும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னதான் வேணும்? உண்மையை சொல்லு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீதான் இந்த கொலைய பண்ணிருக்க. ஆனா ஏன்? எதுக்காக
என கோபமாக கேட்டான் தீரன். அது மட்டும் இல்ல, கொலை நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே நீ விளையாட்டுத்துறை அமைச்சரை ஃபாலோ பண்ணியிருக்க. நானே ஒரு தடவை அத பார்த்தேன். ஆனா அத அப்பவும் பெருசா எடுத்துக்கல. ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு அமைச்சர் சாகும்போது நீ அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்க என்றான். விக்ரம் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் தோரணையே மாறியிருந்தது. ஆமாண்டா, நான் தான் பண்ணேன். எல்லா கொலையையும் நான் தான் பண்ணேன். உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டுமா? இந்த 4 கொலை மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் 2 கொலை பண்ணியிருக்கேன். மொத்தமா 6 கொலை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு கொலை பண்ணா 7 கொலை. அதோட அவ்வளவுதான். தீரன் புருவம் யோசனையாக விரிந்தது. இங்க பாரு தீரா, நீ என்னோட நல்ல நண்பன். நான் கொன்னது ஒண்ணும் நல்லவங்கள கிடையாது. எல்லாருமே மோசமானவங்க, அயோக்கியனுங்க. அவங்கள கொல்றதுனால இந்த இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது. இன்னும் ஒரே ஒரு கொலை மட்டும். அவரை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு என்றான் சற்று கோபமாய். தீரன் மற்றும் மித்து இருவரும் அதிர்ச்சியானார்கள். இதற்கு முன் 2 கொலை நடந்திருக்கிறதா? ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த கொலையெல்லாம் அரசியல் கொலைகள் கிடையாது. ஏண்டா விக்ரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ எவ்வளவு நல்லவன்? ஏன், எதுக்காக இப்படி இவ்வளவு கொடூரமான கொலைகள்? பணத்துக்காக பண்றியா? பணமா? கேவலம். பணத்துக்காக நான் இந்த கொலையெல்லாம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பணத்துக்காக கொலை பண்றவனாடானா என விரக்தியாய் கேட்டான் விக்ரம். எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியல விக்ரம். பணத்துக்காக கொலை பண்றது என்னோட நண்பன் கிடையாது. ஆனா நீ இந்த கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ணிருக்க என வருத்தமாக கேட்டான். இப்போ நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? செத்தவங்க ஒன்னும் பெரிய நல்லவங்க கிடையாது. நாட்டுக்காக உழைத்தவர்கள் கிடையாது என விரக்தியாய் சிரித்தான் விக்ரம். அதுக்காக இப்படி அநியாயமா கொலை பண்ணுவியா என்று சற்று கோபத்துடன் கேட்டான். அநியாயமா கொலை பண்ணுனேனா என சிரித்து கொண்டான் விக்ரம். அன்னைக்கு கவி எங்க இருக்கான்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? கவி ரொம்ப தூரமா போயிட்டான்னு சொன்னேனே, ரொம்ப தூரமானா எங்க தெரியுமா என மேலே கை காட்டினான். முதலில் அது தீரனுக்கு புரியவில்லை. பின்புதான் புரிந்தது. என்ன என்று அதிர்ச்சியானான். மேல அனுப்பிட்டாங்க. அனுப்புனது யார் தெரியுமா? அவனுங்கதான். அதுவும் ரொம்ப கொடூரமா என கண்களில் ரௌத்திரம் பொங்க சொன்னான் விக்ரம்.